சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வரலாறே மாறக்கூடிய சம்பவம் நடந்தது ஆட்சி மாற்றம். இது எப்படி பார்க்குறீங்க? இது முழுக்க ஒரு சமூக ஊடகத்தில் நடைபெற்ற ஒரு இல்லை சார், எல்லாத்துக்குமே நீங்கள் நம்ம இது நாம் பிகாஸ் நம்ம யாருமே இங்கே அரசியல் கிடையாது. அரசியலாக அதை யோசிக்க வேண்டாம். மக்களுடைய வாக்கு தான் சார் முக்கியம். நம்ம தோத்தவங்க நம்ம 1000 சொல்லுவோம். அது இவிஎம் மிஷின்னு சொல்லிவிடுவோம், பணம் கொடுத்து போட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம தோல்விக்கு நம்ம தான் காரணம் வேணும் இல்லையா? திடீர்னு ஒரு நெஞ்சொலி வந்துருச்சுன்னா புரோட்டா சாப்பிட்டதுனால வந்துருச்சு, அந்த மாதிரி நம்மளே சாந்தப்படுத்திக்கிறது. அதை போன்ற காரணங்கள் தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒன்று பார்க்கணும், ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று மக்களுக்கு தேவைப்படுது. முழுக்க முழுக்க மக்கள் தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை அகற்ற வேண்டும் என்றால் வேற ஒரு பொருளை கையில் எடுப்பாங்க. அந்த வேற ஒரு பொருள், அது எந்த பொருள், அந்த பொருள் நல்ல பொருளா இல்லையாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை போன்ற மாற்றங்கள் எல்லா காலமும் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு புதிதான கற்பனையெல்லாம் எனக்கு அது சொல்ல தெரியும். ஸோ மக்களுடைய வாக்கு தான் எப்பவும் முக்கியம். அப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சதுதான் நீங்கள் பல முயற்சியில் முன்னெடுத்துருக்கீங்க. திருப்பரங்குன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு போயிருக்கு. அதை நடைபெற்ற முடியாத சரி, இல்லை எல்லாத்தோட முதல் இது பாதி நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, சரி நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா இது ஒரு என்ன மலை மேலே தீபம் தானே ஏற்றாங்க. அது என்ன விஷயம், அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ஒரு கோரிக்கை எல்லாத்துக்கும் மக்களுக்கு கேட்குது. ஏன் அதை ஏற்றக்கூடாது, அது ஏன் ஏற்றணும்னு பாதி கோரிக்கை, ஏன் ஏற்றக்கூடாதுங்கிறது பாதி விஷயம். இது ஆழ்நாடு காலமாக இன்னும் நிறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, என்னுடைய மனசுலேருந்து சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை போன்ற சம்பவங்கள் மக்களுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு வழிபாடு முக்கியம்னா அந்த வழிபாட்டுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் அரசாங்கம் என்னை பாதுகாக்கணும், நான் ஒரு மக்கள், எனக்கு ஒரு வழிபாடு முக்கியம்னா அந்த அரசாங்கம் எனக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். இவ்வளோதான் சிம்பிள் விஷயம். இந்தியாவில் எத்தனை மதம் இருக்குது? 3 லட்சம் கோடிக்கு மேலாச்சு நம்ம மனிதனம் தோன்றி இல்லையா? எத்தனை சாதி இருக்குது? இந்தியாவில் தான் அனைத்து மதங்களும் இருக்குது. ஜைன மதத்திலிருந்து, புத்த மதத்திலிருந்து, லிங்காயத்திலிருந்து, கிறிஸ்துவத்திலிருந்து, இந்துவிலிருந்து, இஸ்லாமிலிருந்து எத்தனையோ மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களும் வாழ்வதற்கு தான். இந்த மதம் பெரிது, அந்த மதம் பெரிதுன்னு ஒருவரை ஒருவர் கீழ் தள்ளுவதற்கல்ல. ஆகவே எந்த மத வழிபாட்டுகளுக்கும் அரசாங்கம் சட்டத்திட்டத்தை சரி பண்ணி அதை வழிமுறைப்படுத்தி அதை செய்ய தான் சொல்லணுமே தவிர அது முடக்கக்கூடாது. முடக்கும் பொழுது தான் எதிர்கேள்வி வரும். அது பிரச்சனையாகிறதே என்னென்னா, என்னுடைய வழிபாட்டை நீ தடுக்கும் பொழுது எனக்கு எதிர்கேள்வி வராது. ஸோ அதை நான் விரும்புகிறேன். சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டேன். எப்படி சார் அது அரசியல் அது அப்படி தானே இருக்கும். அது அப்படி தானே இருக்கும். இது சட்டமன்றம் என்பதே விவாதத்துக்குரிய இடம் தானே, அது பேச வேண்டிய இடம் தான். அது ஏன் நீங்கள் பேசும்போது ஏதோ கை காட்டிகிட்டே இருக்கீங்க, அதனால தான் எனக்கு டைவர்ட் ஆகிடுச்சு. மக்கள் தங்களுக்கு தேவையில்லாத பொருளை அகற்ற வேண்டும் என்றால் வேறொரு பொருளை கையில் எடுப்பார்கள். அந்த பொருள் நல்ல பொருளா இல்லையா என்பது வந்த பின்னர்தான் தெரியும் என ஆட்சி மாற்றம் குறித்த கேள்விக்கு நடிகர் ரஞ்சித் பதிலளித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் மூளைக்கரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த மத வழிபாடாக இருந்தாலும் அரசு அதற்கான முறைகளை வகுத்து பாதுகாப்புடன் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் வழிபாட்டை தடுக்கக்கூடாது என்றும் கூறினார். சமூக வலைதளங்களில் சாதி மற்றும் மத ரீதியான மோதல்கள் அதிகரித்து வருவதால் அவற்றுக்கு உரிய கட்டுப்பாடுகள் தேவை என்றார். திடீர்னு ஒரு நெஞ்சொலி வந்துருச்சுன்னா புரோட்டா சாப்பிட்டதுனால வந்துருச்சு, அந்த மாதிரி நம்மளே சாந்தப்படுத்திக்கிறது. அதை போன்ற காரணங்கள் தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒன்று பார்க்கணும், ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று மக்களுக்கு தேவைப்படுது. முழுக்க முழுக்க மக்கள் தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை அகற்ற வேண்டும் என்றால் வேற ஒரு பொருளை கையில் எடுப்பாங்க. அந்த வேற ஒரு பொருள், அது எந்த பொருள், அந்த பொருள் நல்ல பொருளா இல்லையாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை போன்ற மாற்றங்கள் எல்லா காலமும் நடந்துட்டு தான் இருக்கு.